Hi guys and welcome back to Karma Crypto. நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இத்தீரியம் ETF அப்ரூவல் காரண ஒரு சின்ன ரெகுலேட்டரி கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாங்க. ஆமாங்க. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தீரியமோட ETF என்னைக்கு யூஎஸ்ல வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு அஃபிஷியல் டேட் நீங்க கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் டேட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்க. சோ அதுதான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ அந்த டேட் என்ன அப்படின்றது சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 3 நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இந்த டேட். சோ அந்த 3 ரீசன்ஸ் என்ன அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 2 அன்னைக்கு இத்தீரியமோட ஸ்பாட் ETF வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து அப்ரூவ் ஆகும், செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா S1 அப்படின்ற ஒரு ஃபைலிங் மட்டும் பாத்தீங்கன்னா SECல வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு, ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. அவங்க டிலே பண்ணிட்டே போறாங்க அப்படின்றது நம்ம நிறைய வீடியோல பாத்தீங்கன்னா போட்டிருந்தோம் இத்தீரியம் ETFல. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு ஜூலை 2 அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இத்தீரியமோட ETF வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல கண்டிப்பா அப்ரூவ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஜூலை 2 ஆர் நியர் ஈக்குவலன்ட்ங்க கண்டிப்பா அதுல ஆகும்னு சொல்லிட்டு. சோ 3 முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து அடிப்படையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா கன்சென்சஸ். சோ கன்சென்சஸ் அப்படின்றது அந்த ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜிங்க. சோ அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு RTI ஃபைல் பண்ணுவோம்ல, ஜெனரலா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா, சோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா SEC பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இத்தீரியம் வந்து செக்யூரிட்டி தான், அதாவது அது வந்து நீங்க பாண்ட்ஸா செக்யூரிட்டிஸா பார்க்கும்போது இது ஒரு செக்யூரிட்டியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது SEC தரப்புல இருந்து ஆமா அது வந்து ஒரு செக்யூரிட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ S1 ஃபைலிங்ஸ்க்கு முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்றாங்க. சோ அந்த கேரக்டர் இருக்கு அப்படின்றத SECயே பாத்தீங்க அப்படின்னா ஒத்துருக்காங்க அவங்களோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கன்சென்சஸ் கேட்டதுல இவங்க அதுக்கு பதில் சொல்லி வந்திருக்குது. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ்ங்க. சோ இந்த S1 ஃபைலிங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகன்ஸ் இப்போ பிட்விஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிலாம் இருக்கு, இவங்க அப்ளை பண்ணுவாங்க ETFக்கு. சோ அவங்க அப்ளை பண்ணும்போது நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ்னா SEC என்னெல்லாம் குறை சொல்லிச்சோ, ஏன் டிலே பண்ணாங்களோ அந்த டிலே பண்ண ரீசனுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே ரொம்ப ஆக்டிவா எல்லாருமே அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, சில புரோட்டோகால்ஸ் அது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அமெண்ட் பண்ணி திருப்பி ஃபைலிங் கொடுத்துருக்காங்க உள்ள, ரொம்ப ப்ரோஆக்டிவா. ஏன்னா இப்ப இந்த ஜூலை 2 கிட்ட வரப்போகுது அப்படின்றதால ரொம்ப ப்ரோஆக்டிவா 3-4 அப்ளிகன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு ரிவைஸ் பண்ணி உள்ள சப்மிட் பண்ணிருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். தேர்ட் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா SECயோட சேர்ல இருக்க ஒரு பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த டிலேவா இருக்கிற, அதாவது அவர் 19 சொல்லியிருக்காரு, டிலேவா இருக்கிற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல எல்லாமே அப்ரூவ் ஆயிட முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல அவர் இத்தீரியம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் பண்ணல, பட் ஆனா டிலே, ஏன்னா டிலேவா இருக்க எல்லா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தான். இப்ப கிரிப்டோ மட்டுமே ETF கிடையாதுங்க, கோல்ட்ல கூட ETF இருக்கு, நிறைய விஷயத்துல ETF இருக்கு. பட் டிலேவா இருக்கிறது பாத்தீங்கன்னா இத்தீரியம் ஒண்ணு, SEC கையில ரொம்ப நாள் டிலேல இருக்கிறது பாத்தீங்கன்னா இத்தீரியம். சோ டிலேவா இருக்கிற நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்மர்ல உள்ள அப்ரூவ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சோ இதெல்லாம் மூஞ்சே வச்சு பார்க்கும்போது ஜூலை 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல அதை ஒட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இத்தீரியமோட ETF வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்றாங்க. சோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இத்தீரியமோட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் பிட்காயினோட மொமெண்டமும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஏன்னா பிட்காயின் மொமெண்டம் கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டு இத்தீரியமோட ETF அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இத்தீரியம் கேன் கிராஸ் ஈவன் $4,000. சோ அதை நம்ம ரொம்ப கீயா வாட்ச் பண்ணணும். எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் பாத்தீங்கன்னா உடனே நாங்க கர்மா கிரிப்டோ சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணோம். சோ நீங்க மறக்காம கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க டு நோ ஆல் தி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் அபவுட் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.